அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நகைக்கடன் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுமக்கள் அவசர கால நிதி தேவை ஏற்படும் போது வங்கி சேவையை பெரிதும் நம்பி இருக்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் ஏதாவது ஒரு வங்கியில் கணக்கு வைத்துள்ளனர். வீடு, வாகனம், கல்வி முதலியவற்றுக்கு கடன் உதவியும் வங்கிகள் மூலம் கிடைக்கிறது. கடன் பெறுவதற்காக நகைகளை அடமான வைக்கும் வழக்கம் பரவலாக காணப்படுகிறது. நகைகளை அடகு வைக்கும் போது கடன் எளிதாக கிடைப்பது ஒரு முக்கிய காரணமாக உள்ளது. நகை கடன் பெறுபவர்களுக்கு அடகு வைக்கும் நகையின் மதிப்பில் 85% வரை கடன் வழங்கப்படுகிறது. நகை கடன் பெறுபவர்கள் ஓராண்டு காலத்திற்குள் வட்டியுடன் அசலையும் செலுத்தி நகையை திருப்பிக் கொள்ள முடியும். ஆனால் ஏழை எளிய மக்களில் பலர் ஓராண்டுக்குள் அடகு வைத்த நகையை திருப்ப முடியாதபடி நெருக்கடியை சந்திக்கின்றனர். இதனால் வாங்கிய கடனுக்கான வட்டியை மட்டும் தொடர்ந்து வங்கியில் செலுத்துகிறார்கள். அசல் தொகையும் செலுத்தாத காரணத்தால் அதற்கு ஈடாக வங்கி நிர்வாகம் அதே நகையை மறு ஈடாக தக்க வைத்துக் கொள்கிறது. இத்துடன் மதிப்பீட்டாளர் கட்டணம், பரிவர்த்தனை கட்டணம் ஆகிய கூடுதல் கட்டணங்களும் வசூலிக்கப்படுகின்றன. வட்டியுடன் அசல் தொகையும் சேர்த்து முழுமையாக செலுத்திய பிறகு அடகு வைத்த நகை வாடிக்கையாளரிடம் திரும்ப ஒப்படைக்கப்படும். ஆனால் தற்போது நகை கடனில் மறு ஈடு வைப்பதற்கு ரிசர்வ் வங்கி புது கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதனால் நகைக்கடன் பெற்ற சாமானிய மக்களுக்கு பிரச்சனையாக மாறியுள்ளது. ஓராண்டு முடிவில் நகையை மீட்பதற்கு பதிலாக மறு ஈடு வைக்க நினைக்கும் வாடிக்கையாளர்கள் வட்டியை மட்டும் செலுத்தினால் போதாது, முழு அசல் தொகையையும் சேர்த்தே செலுத்த வேண்டும் என புதிய விதிமுறை கூறுகிறது. பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள் அனைத்தும் இந்த விதியை அமல்படுத்த ஆரம்பித்து விட்டன. இதனால் நகையை மறுஈடு வைக்க விரும்பும் வாடிக்கையாளர்களிடம் அசல் தொகையும் சேர்த்து செலுத்துமாறு வங்கி அதிகாரிகள் கூறுகின்றனர். இதனால் அவர்கள் வேறு வழி இல்லாமல் இன்னொரு இடத்தில் கடன் வாங்கி அசல் தொகையை வங்கிக்கு கட்டுகிறார்கள். அசல் தொகையை செலுத்த முடியாத மக்கள் அடகு வைத்த நகையை மீட்க வழி தெரியாமல் பரிதவிக்கின்றனர். வங்கியில் நிலவும் இந்த கெடுபிடியால் கந்து வட்டிக்காரர்களுக்கு சாதகமான சூழல் உருவாகியுள்ளது. பலரும் கந்து வட்டிக்காரர்களிடம் பணத்தை வாங்கி நகையை மறுஈடு வைக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு கூடுதல் வட்டி சுமை ஏற்படுகிறது. அடுத்தடுத்து வரும் புதிய சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு திண்டாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ரிசர்வ் வங்கியின் புதிய கட்டுப்பாடு காரணமாக வங்கிகளுக்கும் எந்த லாபமும் ஏற்பட போவதில்லை. ஆன்லைன் பரிவர்த்தனையை ஊக்கப்படுத்தும் மத்திய அரசு இந்த விஷயத்தில் ரொக்கமாக பணத்தை எடுத்து வர சொல்வதும் மற்றொரு சிக்கலாக உள்ளது என வாடிக்கையாளர்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர். மக்களின் சிரமங்களை உணர்ந்து ரிசர்வ் வங்கியின் விதிகளை மீண்டும் பழையபடி மாற்றி அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கின்றனர். நன்றி, வணக்கம்.